ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஃபோன் மூலம் ஈஸியா கடன் வாங்கிடலாம். அப்படிதானே? நிறைய பெண்கிட்ட பேசுவோம். நான் சொல்லுவேன், ஃபோன்ல உடனே மெசேஜ் வரும், உங்களுக்கு 40,000 கடன் சாங்ஷன் பண்ணப்பட்டுள்ளது மெசேஜ் வருது. யார் யார் கடன் கேட்டா ஏன் கொடுக்கறதுலாம் கிடையாது. நம்ம மெசேஜ் எப்படி வருது, உங்களுக்கு 40,000 கடன் சாங்ஷன் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது, ரெடியா இருக்கு, பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அந்த மெசேஜ் நம்ம எடுத்ததும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்னோன் மெசேஜ் யாருக்கும் தொடாதீங்கன்னு சொல்றோம். அதோட பெண்களுக்கு இன்னொரு ஒரு பழக்கம் வந்து ஈஸியா அந்த கடன் அப்படின்றத மிக அழுத்தமாக நீங்க மனசுல நிற்கிறோம். கடன் தான், அதை ரீபே பண்ணணும், அதுக்கு எவ்வளவு வட்டி போட்டுருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு கடன் சொல்லவும் சரி எளிதா வாங்கிடலாம், இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடலாம், அந்த தீபாவளி எல்லாம் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துலாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். கடைசியில் கட்டும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அதிக வட்டி இருக்கும், வீட்டு வட்டி என்னெல்லாமோ சொல்றாங்க, டெய்லி வட்டியெல்லாம் இருக்குதான். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இவங்க அந்த கடன்ல வந்து ஈஸியா லாக் ஆயிடுறாங்க. அதுக்கும் இப்போ வந்து முதலமைச்சர் சட்டம் போட்டிருக்காரு, ரொம்ப கடுமையா கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு துன்புறுத்துறவங்களுக்கும் அவங்களை தண்டனை பண்ற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. நம்மளும் பெண்கள் மிக கவனமாக இருக்கணும். அந்த கடல்ல மாட்டிட்டு பாத்தீங்கன்னா அது பயங்கர டார்ச்சரா போகுது. ஒரு பெண் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க, அவளுக்கு வந்து உன்னுடைய போட்டோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி போடுவேன், நெட்ல போடுவேன் அப்படி இப்படின்னு நிறைய. ஏன்னா இவங்க அந்த கடன் அப்ளிகேஷன்ல போட்டோலாம் அனுப்ப சொல்றான், எல்லாம் வாட்ஸ்அப்ல தான். அவன் போட்டோ அனுப்புறான், அவன் வீட்டமா போட்டோ அனுப்புறான். கடைசி அதை வச்சு எனக்கு டார்ச்சர் வருது. அதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு என்ன கிடைச்சுன்னா அந்த 19-30 தான். இல்லைன்னா நேரே நம்மளுடைய எல்லா மாவட்டத்திலும் இருக்குது சைபர் கிரைம்க்குரிய குற்றப்பிரிவு. அங்க போய் நம்ம புகார் சொல்லிட்டாலே அந்த போன் மூலம் வர்றது, ஆன்லைன்ல வர்றது எல்லா புகாருக்கும் நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. அது நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் அந்த சைபர் கிரைம் வந்து மிக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. ஆக அதுக்குரிய நம்பர் 19-30. நீங்க அதையும் எல்லாரிடமும் எப்படி 181 1998 சொல்றீங்களோ அது போல 19-30 எல்லா பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி வைங்க அப்படிங்கிறது நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.